இந்த முறை மண்டல் தலைவர்களுக்கெல்லாம் ஒன்றிய தலைவர்களுக்கு 45 வயது அப்படிங்கிற ஒரு கெடு வச்சிருந்தோம். அதனால் எல்லா இடத்திலும் கூட நம்முடைய பழைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், புதிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவங்க தொண்டர்களாகத்தான். இது பிஜேபியினுடைய ஒரு தனிப்பெரும் சாதனை என்னன்னா, ஒரு தேசிய கட்சியாக நாட்டையும் கட்சியும் முன்னிலைப்படுத்தி தான் எங்க தொண்டர்கள் பணி செய்யறாங்க. ஆனால் நம்முடைய கட்சிக்குள்ள எந்த மாவட்டமாக ஒன்றியமாக இருந்தாலும் கூட பழையவர்கள் புதியவர்கள் என்கின்ற பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது. அதனால் யாராக இருந்தாலும் ஒன்றாக இணைந்துதான் பணி செய்வாங்க. அப்படின்னா என்ன பேச்சு நீங்க சொல்லணும்? அதனால சொல்ல முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க. தேர்தலுக்கு 8 மாதங்கள் கூட்டணி ஆட்சி, தனி ஆட்சி, இந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் போதே தவிர அண்ணே தேர்தல்லாம் சரியா தாங்கனே போயிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்பதுல எல்லோரும் தெல்ல தெளிவா இருக்கின்றோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு பாருங்க, திமுக ஒரு நாளுமே கீழே தான் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கூட்டணி கூட உடைய ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகள் நமக்கு தென்பட ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் நண்பர்கள் பொறுத்திருந்து பாருங்க, 8 மாதம் இருக்கு. திமுக 2026 தேர்தல்ல அவங்களுடைய தேர்தல் வரலாற்றில் ஒரு மோசமான தேர்தலாக திமுகவுக்கு இருக்கும். காரணம்